காதல் சொன்ன கனவே அது கண்மூடி கண்ட கனவே. வாவ் மா, இந்த கல்யாண மண்டபம் சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டி, நான் கூட ரொம்ப சின்னதா இருக்கும், எப்படிடா அதுல இத்தனை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவ்ளோ பிரம்மாண்டமா இவ்ளோ பெருசா இருக்கு. இதுல அட் டைம் 4 என்ன 10 கல்யாணமே பண்ணலாம் போல. மேல மேரேஜ் ஹால்லாம் அவ்ளோ பெருசா இருக்கு. ஹாய் மேம், குட் ஈவினிங். ஹாய், குட் ஈவினிங். ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். ஹவு குட் ஐ ஹெல்ப் யூ மேம்? உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு நிம்மதி, நிம்மதி இந்திரன். உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்குது இல்லையா? ஆமாமா மேம். மாடியில எல்லாருக்குமே செப்பரேட்டா ரூம்ஸ் இருக்கு மேம். நீங்க என்ன ரூம் சூஸ் பண்றீங்களோ கீழே ரெஜிஸ்டர்ல மட்டும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுங்க மேம். அப்படியா? எங்களுக்கு முன்னாடி யாராவது வந்திருக்காங்களா? எஸ் மேம், ஆதித்யா நிலா கப்பலும் ராஜா ரோஜா கப்பல்ஸோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? அப்ப டிஎம்டிபி மட்டும் தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். டிஎம்டிபினா தமிழ் மொழி தங்க புஷ்பம் பேர் இன்னும் வரல மேம். எஸ், சரி, ஓகே. நான் ரூம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு கீழே ரெஜிஸ்டர்ல வந்து சைன் பண்ணிக்கிறேன். ஓகே? யா, ஓகே மேம். ஹேவ் a nice day. தேங்க்யூ. அம்மாடி, ஒரு நிமிஷம். மேம், சொல்லுங்க மேம். இல்ல, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், ஒரு மாதிரி கலப்பா வருது. இந்த வெல்கம் ட்ரிங்க்லாம் எதுவும் இல்லையா? இந்த சப்ஜா பாதாம் பிசின்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா குளிர்ச்சியா சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போனா. இல்ல, நீங்க தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கு மேம், எல்லாமே ரூம்ல இருக்கு. வெல்கம் ட்ரிங்க், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரூம்ல வச்சிருக்கோம். அப்படியா? சரிம்மா. நைட்டு சாப்பாடு என்ன மேம்? ரூம்லயே டிஜிட்டலா உங்களுக்கு ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்கோம் மேம். அதுல நாங்க என்னென்ன சமைக்கிறோம், என்னென்ன அவைலபிளா இருக்கு எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும் மேம். நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஏசிசி மஹாலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு மேம். நீங்க உங்களுக்கு சாப்பாடு என்ன வேணும்ன்றத ப்ரீ புக்டாவே பண்ணிக்கலாம். அதாவது அந்த டேப் சொன்னேன் இல்லையா, அதுல என்னென்ன மெனுன்னு இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க டிக் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு நாங்க முன்னாடியே செஞ்சு வச்சிருவோம். அண்ட் அதே மாதிரி சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ள வரும்போதே ஃபோன் எல்லாத்தையுமே அங்க ஒரு கவுண்டர் இருக்கும், அங்க கொடுத்துட்டு தான் வரணும். அண்ட் ரூஃப் டாப்ல பார்ட்டி டைம், நீங்க எப்போ வேணாலும் போயிட்டு எல்லாருக்கூடயும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வர 4 ஃபேமிலியுமே ரூஃப் டாப்ல 8 மணிக்கு மேலே அங்கே போயிடணும். 8 to 10 உங்களுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ அப்பயும் நீங்கள் மொபைல் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். ஏமா, நாங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? நீங்களா என்ன இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டுட்டு எங்களை அதை ஃபாலோ பண்ண சொல்றீங்க? யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது? சொல்லுங்க. ரூல்ஸ் மேக் பண்ணது வேற யாரும் இல்லை, ஏசிசி மஹாலோட ஓனர் அண்ட் உங்களோட அட்மின் அனுஷா சுரேந்தர் தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே போட்டாங்க. அவங்களா? அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணனா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை மேம், மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. யாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா இமீடியட்டா அவங்கள வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆட, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பத்தி உங்களுக்கு தெரியலங்க. நீங்க வேணா அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன பத்தி நிறைய வண்டியா சொல்லுவாங்க. மா சும்மா இருமா, உனக்கும் அவங்களுக்கும் பாண்டிங்க அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. அவங்க பாட்டுக்கு கேட்டுட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் வரமாட்டாங்கடி. வந்துட்டா? வந்துட்டேன். செட்ட, அப்பவே சொன்னனா? ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுடரம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமானதுல பேச்சுல கொஞ்சம் திமிரு தெரியற மாதிரி இருக்கே. ஐயா, அப்படிலாம் இல்லைங்க, பொழுது போல சும்மா அந்த பிள்ளைய கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேங்க. தாராளமா கலாய்ங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த ரூல்ஸ் பிரேக் பண்றது மட்டும் இருக்கக்கூடாது. இருந்துச்சு என் புருஷனை வர வச்சிருவீங்க, அதானே? சூப்பர் சுடரம்மா, நீங்க தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன நிம்மதி, ஏதோ சைலண்டா இருக்கிற மாதிரியே தெரியுது. இல்லங்க, நான் ஏதாவது பேசி அதுல நீங்க கோவப்பட்டு எங்க ரிசப்ஷனை நடத்த விடாம பண்ணிட்டீங்கன்னா அதான் வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். ஏங்க அனுஷா சுரேந்தர், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எப்ப கல்யாணத்துக்கு வர போறீங்க? கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? எதுக்கு வரணுமா? ஏங்க இவ்ளோ பிரம்மாண்டமா இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நீங்க வரலனா எப்படி? ப்ளீஸ் வாங்கல. இல்லைங்க, நான் வந்தா நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் மேல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், லைட்டா சங்கீத் கூட இருக்கு. பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த 8 to 10 குள்ள பண்ணிட்டு 10 மணிக்குள்ள தூங்க போயிட்டோம். புரிஞ்சுதா? ஓகேங்க. சத்தியமா ரூல்ஸை மட்டும் பிரேக் பண்ண மாட்டோங்க. டபக்குன்னு இப்படி வராதீங்க, பயமா இருக்கு. எங்களுக்கு எப்ப எந்த ட்விஸ்ட் வைப்பீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போதுமே மனசுக்குள்ள இந்த பயம் இருக்கணும். ஓகே? ஓகே. சரி, ஓகே, நானும் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மேல ராஜா ரோஜா ஃபேமிலி, ஆதித்யா நிலா ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. போய் அவங்க கிட்ட பேசுங்க. ஈவினிங் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. பாய். பாய். என்ன மேம், உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டாங்கல்ல? இனிமே ரூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்தே கூட எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே மேம். Hey Moon,
உன் வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த சோகத்தையும் இப்போ உன் மூஞ்சில வச்சிருக்கிறியே, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட கேக்குறீங்க? என்ன என்ன? ஒன்னும் இல்லையே. ஏன் தள்ளி உட்காந்து பேசினா உங்க வாய் பேசாதா? நான் இப்படிதான் உட்காந்து பேசுவேன். என்ன பண்ணுவ? இங்க பாரு ஆதித்யா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஹே, இத்தனை நாளா நீ என்ன மாமான்னு கூப்பிட்டு இருந்தடி. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்ப நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குடி. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டீ போட்டு கூப்பிடுறத நிப்பாட்டு. அதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமை இல்லையா? மூஞ்ச உடைச்சிருவேன். ஏன் பொண்டாட்டிய நான் டீ போட்டு கூப்பிடாம வேற யாரு வந்து கூப்பிடுவா? போதும் ஆதித்யா, நிறுத்தையா. சும்மா தேவையில்லாம பொண்டாட்டி அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தாலி கட்டுறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். அதுக்குள்ள தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஆமால, இன்னும் ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் முடியட்டும். அப்புறம் காதலே வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்துறேன். ரொம்ப ஆசைதான். கனவு கண்டுட்டே இரு. மில்லரு, நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லிருக்காரு? நம்மளோட கோல் எதுவோ அதை கனவு கண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காரு. என்னோட கோல் நீதான். அப்ப உன்னை நினைச்சு கனவு காட்டுறது தப்பு இல்லையே. ஆனா நிலா, ஒரு உண்மையை சொல்லவா? நீ இவ்வளவு நாள் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப நீ சிரிச்சு பேசுறதை விட கோவப்பட்டு பேசினா ரொம்ப அழகா இருக்கு. ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப பாத்துக்கோ. நான் நல்லா சிரிச்சு சிரிச்சு தான் இனிமே பேசுவேன். கோவமே பட மாட்டேன். ஓ, அப்ப நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் மேடம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஆமா, உனக்கு பிடிச்சது எதையுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியே நீ என்ன வெறுத்து ஒதுக்குவ பாரு. பாப்போம், அதையும் தான் பாப்போம். லூசு, தெரியும்டி. நீ எப்படியும் நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நீ கோவமா இருந்தா அழகா இருக்குன்னு போய் சொன்னேன். அட் லாஸ்ட் சிரிச்சுட்ட. அது போதும் எனக்கு. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. ஏடா தம்பி, துபாய்க்கு உன்னை மறுபடியும் கூப்பிடுவாங்களாடா? தெரியலக்கா, தமிழ்நாட்டுக்கு கேட்டிருக்கேன். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சென்னை, திருச்சி இது மாதிரி முக்கியமான ஏரியால தான் போடுவாங்க. அதான் யோசனையா இருக்கு. டேய், அப்படி சென்னை திருச்சினா கூட பரவாயில்லடா தம்பி. இங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம்ல. கல்யாணம் வேற ஆக போகுது. இங்க இருந்து துபாய்க்கு, துபாயில இருந்து அங்க இங்கன்னு இழுத்துக்கிட்டே அலைய முடியும். நாளைக்கு புள்ள குட்டின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் தம்பி. பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கணும்ல. அதுக்கு ஒரே கரையில இருந்து படிக்க வச்சாதான் நல்லது. ஆமாக்கா, இதோ கேட்கணும். நான் கேட்டு பாக்குறேன். அப்புறம் தம்பி, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நீ நல்லா பாத்துக்கணும்ப்பா. எங்களுக்குள்ள சண்டை வராது. ஒருவேளை எனக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நீ அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். அப்பதான் நம்ம கல்யாணம் ஆகி போன வீட்டுல நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாருன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரியா? எக்காரணத்து கொண்டும் யாருக்கிட்டையும் நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிய விட்டே கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? அக்கா, அப்படிலாம் என்னால பார்க்க முடியாதுக்கா. நீயும் முக்கியம், ரோஜாவும் முக்கியம். உங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட தப்பு இருக்கோ அதை சுட்டி காட்டி நியாயமா பேசுவேன். ஆடாடா, எல்லாம் இப்ப அப்படித்தான்டா பேசுவீங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஒரு பொம்பளையா இருந்து இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், பொண்டாட்டி மேல தப்பே இருந்தா கூட நீ பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன? அக்கா, அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுக்கா. டேய், அப்படி மட்டும் நீ பண்ணல, ரூம்குள்ள வச்சு உனக்கு கும்மு கும்முன்னு கும்பிடுவா. பரவாயில்லையா? யாரு யாரு யாரை கும்ப போறா? அடடடடா, சுடரு, வாமா வாமா. நல்லா இருக்கியாமா? பாத்து எவ்வளவு நாள் ஆகுது. அம்மா, புது மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். கல்யாண காலம் அப்படியே மூஞ்சில பிரகாசமா எரியுதே. சும்மாவா? காதலிச்சுல கல்யாணம் பண்றீங்க? அப்படிதான் இருக்கும். என்னம்மா, உங்களை விடவா? அதை ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்சமெல்லாம் புண்ணாயிடு தம்பி. ஆமா, எங்கம்மா நிம்மதி, சந்திரன், இந்திரன், தன்மை அக்கா யாரையுமே காணோம். நிம்மதி, நானு, இந்திரன் மாப்பிள்ள 3 பேரும் தான் தம்பி வந்தோம். தோ நிம்மதி வந்துகிட்டு இருக்கா. செம்பக்கா, இன்னொரு நல்ல விஷயம், நான் அக்காவாக போறேன். எது? அக்காவாக போறியா? என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. தன்மை மாசமா இருக்கா செம்பாக்கா? அதத்தான் சொன்னேன். 1 இல்ல 2 ட்வின்ஸ். ஏய், ஏன் குழப்பற? தன்மை மாசமா இருந்து குழந்தை பிறந்தா நீ அவங்களுக்கு பாட்டி தானே வரணும். ஐயய்ய, நீங்களும் ஓல்டு லேடி மாதிரியே பேசுறீங்க. அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு செம்பாக்கா. இனிமேல பாட்டி பூட்டிலாம் கிடையாது. நம்மள இனிமே அக்கா தான் கூப்பிடணும். ராஜாண்ணா, நிம்மதிமா, வாங்க வாங்க. மாப்பிள்ள சார், எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? வாழ்க்கையில என்னமோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு உங்க மூஞ்சியை பார்க்கும்போது. ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்றதும் ஒரு பெரிய சாதனை தானே. என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கு வேணும்னா காதலிச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் சாதனையா இருக்கலாம். எனக்கு வெறும் சோதனையால இருக்கு. சுடரமாதான் எல்லா இடத்துலயும் சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டு போயிருவாங்க. ராஜாண்ணே, ரோஜா எங்க? ரொம்ப நேரமா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன், ஆளே காணோம். அவளா வந்த டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்காமா. வர வழி ஃபுல்லா வாமிட், அதான் தூங்க வச்சுட்டு வந்தேன்.
அப்படியா? சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா ராஜாண்ணா, இப்பதானே லைட்டா அப்படியே கல்யாண கலையெல்லாம் கட்ட ஆரம்பிக்குதுல? ஆமா நிம்மதி, உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த ஃபீல் வருது. சரி வாங்கண்ணா, இன்னும் வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்து எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு வரலாம். முதல்ல இங்க உட்காந்துருங்க, உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க, அப்புறமா எல்லார்கிட்டயும் போய் பேசலாம். அடியாத்தி, செம்பாக்கா, ஐயோ நீங்க இருந்ததே நான் கவனிக்கலக்கா, சாரிக்கா. இருந்ததை கவனிக்கலாம் ஏம்ல? நான் என்ன இத்தனோண்டு உருவமா? இவ்ளோ பெரிய உருவம் உட்காந்துருக்கேன், என்னைய போய் தெரியலன்னு சொல்லிட்ட பாத்தியா? நிம்மதி, எல்லார்கிட்டயும் பேசிட்டு அங்கே இரு. நானும் செம்பாக்காவும் இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ரூமுக்கு வந்துடுறோம். ஓகேமா. ராஜாண்ணே வாங்க போலாம். பாய் செம்பாக்கா, அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா, போயிட்டு வாங்க. பாப்பாக்கு நல்ல அசதி போல ஏங்கா? ஆமா சுடரு, நல்ல சிலு சிலுன்னு காத்து வந்துச்சா, அதான் இந்த அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. என்னங்க விடுங்க. எங்க ஓடுற? இங்க வா. என்ன அழுக? எதுக்கு அப்படி தேம்பி தேம்பி அழுத? போங்க. பிறந்த வீட்டை பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போற எந்த பொண்ணா இருந்தாலும் அழுகதான் செய்வா. எந்த பொண்ணு வேணாலும் அழுட்டும், ஆனா நீ அழவே கூடாது. நான் மட்டும் என்ன கருங்கல்ல செஞ்ச சிலையா எமோஷனே ஆகாம இருக்கிறதுக்கு? ஆமா, எனக்கு நீ கருங்கல்ல செஞ்ச சிலைதான். இது யாருது? தமிழ் மொழியோடது. தமிழ் தமிழ். என்னங்க யாரோ கூப்பிடுறாங்க. லட்டு, அப்புறம் பாத்துக்கலாம். லூசு, யாரோ கூப்பிடுறாங்க, போங்க போய் கதவை திறங்க. தமிழ். அம்மா, ஐயோ, என்ன டோர் ஓபன் ஆயிடுச்சு? என்னங்க? டேய், என்னடா நடக்குதுங்க? நிம்மதியாக்கா, ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியலையே. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு என்ன பண்ணலாம்னு இப்பவே ரிஹர்சல் பார்த்த மாதிரில இருக்கு. சீ, நிம்மதியாக்கா. நிம்மதி, பாவம்மா, விட்டுடு. என்னடி சீன்னு சொல்லி சலிச்சுக்கிற? நீ தானடி அந்த போஸ்ட்ல நின்னுட்டு இருந்த. ஷோ, மானத்தை வாங்காதீங்க. ராஜாண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நாங்கெல்லாம் எப்பயோ வந்தாச்சு. உங்களுக்கு தான் நாங்கெல்லாம் கண்ணு தெரியாம போயிட்டோம். என்ன தமிழ், அப்படித்தானே? ஐயோ, ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரே ராஜா ப்ரோ. ஆமா, எங்க ரோஜா சிஸ்டர்? மேடம் தூங்குறாங்க. மிஸ் ஆயிட்டீங்களே. எங்கங்க இந்திரன்? அவன் வேலை பழப்ப பார்க்க அவன் போயிட்டான். வேலை பழப்பா? என்னங்க? அவன் யாரு? போட்டோகிராஃபர் ஆச்சே, மண்டபத்தை சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறான். என்னங்க, அவரு ரிசப்ஷனுக்கு வந்துமா போட்டோ எடுத்துட்டு இருக்காரு? அட தமிழ், நீங்க வேற. இன்னைக்கு போட்டோ எடுக்கிறது கூட ஆச்சரியம் இல்ல, நாளைக்கு ரிசப்ஷன் என்னை தனியா விட்டுட்டு அவன் போய் எல்லாரையும் போட்டோ எடுத்தாலும் எடுப்பான். ஆமாமா, இந்திரன் நான் செய்யக்கூடிய ஆள் தான். சரி தமிழ் ப்ரோ, உங்க லட்டுவை ஒரு நாள் நான் வாடகைக்கு எடுத்துக்கவா? வாடகைக்கா? ஆமா, நீங்க தானே அந்த மேடமோட ஓனரு, உங்ககிட்ட தானே பெர்மிஷன் கேட்கணும். எல்லாரும் நாளைக்கு கப்பிள்ஸா அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு இருப்போம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கேர்ள்ஸ் தனியா ஒரு கேங்கா ஒரு ரூம்ல, பாய்ஸ் தனி கேங்கா ஒரு ரூம்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன லட்டு, ஓகேவா? அவங்க கூட போறியா? போறியாவா? என்னது இது கேள்வி? மூஞ்ச உடைச்சிருவேன். புஷ்பா வாடி. உங்க விருப்பங்க. போகவா இல்ல வேணாமா? எது போகவா வேணாமாவா? நாளைக்கு தானே ஒரு கல்யாணமே ஆக போகுது, இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? ரிஹர்சலே பண்ணி பாக்குறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏங்க என்னங்க? அப்பனா அனுப்பி விடுங்க, இல்லனா நீங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்ததை எல்லார்கிட்டயும் போய் பரப்பி விட்டுருவேன். லட்டுமா, இன்னும் 2 நாள் நீ வரலனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு அவங்க கூப்பிடும்போது அவங்க கூடயே போயிரு, இல்லனா நம்ம மானம் கப்பல் ஏறி எங்கிட்ட ஓடிரும். சரி ஓகே, அப்படியே எல்லாரும் வாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு வர லேட் ஆயிடுச்சு, அப்படியே ரோஜா வெளியிட்ட கூட்டிட்டு போயிடலாம். சரிக்கா. வாவ், ஜனனி சூப்பரா போட்டிருக்கீங்க, எல்லா டிசைனுமே செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் அக்கா. ஆமா, எங்க உங்க ஃபியான்சிஸ்லாம் காணோம்? இது மாதிரி மெஹந்தி செலிப்ரேஷன்ல எல்லாம் பெரிய டாஸ்க் இருக்குமே, அவங்க யாரையுமே காணோம். டாஸ்கா? என்னமா டாஸ்க்? உங்களுக்கு டாஸ்க் தெரியாதா? சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்க கையில கால்ல மெஹந்தி இருக்குல்ல, அதனால உங்களால சாப்பிட முடியாது. சோ உங்க ஃபியான்சிஸ் எல்லாரும் தான் வந்து உங்களுக்கு ஊட்டி விடணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லா பணிவிடையும் அவங்க தான் செய்யணும். உங்களை தூக்கிட்டு கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறது, அப்புறம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யறது, தண்ணி குடிக்கிறது முத கொண்டு அவங்க தான் செய்யணும். என்னது இது புதுசா இருக்கே, ஆனா அந்த டாஸ்க் வேற லெவல்ல இருக்கே. எங்க என் வீட்டுக்கார காணோம். என்ன ஜனனி சொல்றீங்க? உண்மையாவா? இப்படி ஒரு டாஸ்க் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. எப்படா அந்த தவளை என் கையில மாட்டுவான்னு நினைச்சேன். இன்னைக்கு மாட்டுவான், கண்டிப்பா இன்னைக்கு செத்தான். ஆமா, நம்ம கேங்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங் ஆச்சே. நிலா எங்க காணோம்? நிலா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. மெஹந்தி வேண்டாமாமா. மெஹந்தி வேண்டாமாமா? ஏன்? அவங்களுக்கு மெஹந்தி பிடிக்காதான். மெஹந்தி பிடிக்காம ஒரு பொண்ணா? யாருங்க அது? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. அவங்க என் அண்ணா ஆதித்யாவோட ஃபியான்சி தான், ரூம்ல தான் இருக்காங்க, வெளியே வரவே மாட்டாங்க. என்னது, ஆதித்யாவோட ஃபியான்சியா? ஆமாக்கா. ஏன் இப்படி இருக்காங்க? அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாம் ஒத்துக்கிட்டு நல்லபடியா தானே நடக்குதுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் ரூம்குள்ளே இருந்துட்டு வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க? தெரியலக்கா, எனக்கு அது என்ன பிரச்சனைன்னு முழுசாலாம் தெரியாது. அரைக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசவும் கூடாது. கரெக்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க ஏதாவது பேசிட்டு போயிருவீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல, ஜனனி தான் சொன்னான்ட்டு போயிருவாங்க. விடுங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். ஜனனி, இது ஆதித்யாவுக்கு தெரியுமா?
அண்ணன் கிட்ட சொல்லல, சொன்னா தேவையில்லாம ஏதாவது மன கஷ்டம் வரும். எதுக்கு? இல்ல அவர் சொன்னா கேட்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஆதித்யா கிட்ட சொல்லி பாருங்க. சரி ஓகேக்கா, சொல்லி தான் பாப்போம். நீங்களும் உங்க ஃபியான்சிஸோட ரெடியா இருங்க. நானும் போய் ஆதித்யா கிட்ட சொல்லி நிலாவை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா ரெடியா இருப்போம். ஆனா ரோஜா, நீ உன்னை கவனிச்சியா? என்னடி? யார் இந்த டாஸ்க்கு ரெடியா இருக்காங்களோ இல்லையோ, தோ இந்த டிபி என்கிற லட்டு இருக்கால, இவ மட்டும் ரொம்ப ரெடியா இருப்பா. ஏன்னா அமைஞ்சிருக்கிற ஆள் அப்படி. அக்கா என்ன அக்கா நொக்கான்ட்டு நான் சொல்லட்டா ரோஜா கிட்ட, இங்க வரதுக்கு முன்னாடி ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு? சொல்றி என்னடி நடந்துச்சு? நீ என்னடி ஸ்டூலோட சேர்ந்து வர? சொல்லுடி, ஆர்வமா இருக்குல்ல. என்னடி பண்ணா? அது வந்து அப்பா அப்பா இங்க வாங்க. யாரு? சூர்யா? சூர்யா என்னப்பா இப்படி கோவமா கத்துற? என்னப்பாச்சு? சூர்யா என்ன ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? நிலாவோட சம்மதமே இல்லாம நிலாக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் அந்த ஆதித்யா கூட. நிலாவோட சம்மதமே இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு உனக்கு யாருடா சொன்னா? சூர்யா என்னப்பா சொல்லிட்டு இருக்க? நிலாவும் ஆதியும் 2 பேரும் பேசிட்டு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்பான்னு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் அவங்க 2 பேரும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கல்ல. அத்தை உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு மதியானம் நிலா என்ன பாக்குறதுக்காக கம்பெனிக்கு வந்தா. ஒரே அழுக, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு. சூர்யா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? விடிஞ்சா கல்யாணம், இன்னைக்கு வந்து என்ன குட்டையை குழப்பிட்டு இருக்க? யாரு குட்டையை கிளப்புறா? போய் கேளுங்க உங்க பொண்ணுகிட்டயே. அவதான் சொன்னா, அவதான் என்கிட்ட வந்து அழுதா. என்ன சூர்யா, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருதா? எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன்னா? நிலாவுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறுத்த முடியுமா முடியாதா? கவிதா, இவன்ட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. உன் போனுக்கு ஒரு போட்டோ வந்துச்சுல, அதை எடுத்துட்டு வந்து இவன்ட்ட காமி. சரிண்ணே. ஐயோ ஏன் கேக்குறீங்க? சரியான சிரிப்பு அன்னைக்கு. ஆதினா ஜன்னிமா சொல்லுமா. ஜன்னிமா, இவரு இந்திரன், இவரு ராஜான்னு, எல்லாருமே நம்மளுக்கு க்ளோஸ் தான். ஹோ ஹாய் அனாஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆதினா சொல்லுடாமா. எல்லாருமே மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க. ஆனா நிலா மட்டும் போட்டுக்க மாட்டேங்கிறா. ஆரம்பிச்சிட்டாளா? எதையாவது ஒண்ணு தொல்லை பண்றதே அவளுக்கு வேலை. நீ வந்து கொஞ்சம் சொல்லுனா. நான் சொன்னானே, சரிங்க ஆதிமாமா, நான் போய் போட்டுக்கிறேன்ட்டு போறேலா. போஜன் அங்கிட்டு. அண்ணே வந்து சொல்லுன, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை நீ சொல்றத கேட்டுட்டானா பூமி 2 பொளந்துக்கும். வா ஆதினா. சரி பாரு. ஆமா சாய் எங்க? சாய் ரொம்ப பிஸியா அவங்க எல்லாரோட கல்யாணத்துக்கும் கேக் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, நிம்மதி கூட சாயின யாரையோ ஒருத்தர் கிட்ட தான் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்க உங்க சிஸ்டரா? ஆமாண்ணா, என்னோட அக்கா தான். ப்ரோ, அக்கா தங்கச்சி 2 பேருமே வண்டர் உமன்ஸ். சாய் வந்து பொட்டிக் வச்சிருக்கா. அதே டைம் கேக் எல்லாம் சூப்பரா செய்வா. பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் எடுப்பா. தங்கச்சி மேடம் ஜனனி மேக்கப் சூப்பரா பண்ணுவாங்க. ரோஜா சிஸ்டர், நிம்மதி, நிலா எல்லாத்துக்குமே நாளைக்கு மேக்கப் இவங்க தான். இப்ப கூட மெஹந்தி போட்டுட்டு தான் வராங்க. 10ஆவதுக்கு எங்க சித்தியோட ஆசைக்காக இன்ஜினியரிங் வர படிச்சிட்டு இருக்காங்க. பா, என்னம்மா ஒரு ஆள் இவ்வளவு திறமையா வச்சிருக்கீங்க. நாங்களாம் ஒரு திறமை கூட இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோம். அது சின்ன வயசுல ஃப்ரீயா இருக்கும் போது கத்துக்கிட்டதுனா, அது இப்ப பிசினஸாவே மாறிடுச்சு. சூப்பர்மா, அப்படிதான் இருக்கணும். சரி ராஜா ப்ரோ, நீங்களும் இந்திரனும் பேசிட்டு இருங்க. நான் நிலாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ. என்ன ஓகே ப்ரோ, நீங்க 2 பேரும் வாங்க, உங்களுக்கு அங்க வேலை இருக்கு. ஆமா, இன்னொரு பர்சன் யாரு? தமிழண்ணா, அவர் எங்க? அவர் அவங்க அப்பாவை கூப்பிடறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. அப்படியா? வந்தோனே சீக்கிரம் அங்க வர சொல்லுங்க, மெஹந்தி செரமனி நடக்கிற இடத்துக்கு. ஏமா? உங்களுக்கு அங்க பெரிய டாஸ்க் வெயிட்டிங்ல இருக்கன்னா, சீக்கிரம் போங்க. ஆதினா நீ வா. என்ன ராஜா, இந்த பொண்ணு ஏதோ டாஸ்க்னு சொல்லிட்டு போகுது, ஒன்னும் புரியலையே. இவளுக்கு வேற வேலை பொழப்பே இல்ல. எதையாவது டாஸ்க்ன்ற பேர்ல ஏதாவது நம்மள பண்ண சொல்லுவாளுங்க, நம்ம தலையை உருட்ட போறாளுங்க. இந்த டாஸ்க்ல வர நம்ம ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விடிஞ்சா கல்யாணம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விடியறதுக்குள்ள டைவர்ஸே வாங்கி கொடுத்துருவாளுங்க போல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் ஆதித்யா. என்னது மிஸ்ஸஸ் ஆதித்யாவா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாம இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு. நானும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் மிஸ்ஸஸ் ஆதித்யா, இது மாதிரி தான் பேசுவேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம ரூம்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மிஸ்ஸஸ் ஆதித்யா. நிறுத்துங்க, இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க, உங்களை மிஸ்ஸஸ் ஆதித்யானா கூப்பிட முடியும், பின்ன மிஸ்டர் ஆதித்யானா கூப்பிட முடியும். கால் மீ மில்லர் நிலா, தட்ஸ் மை நேம். இல்ல, நாளையில இருந்து எப்படியும் இந்த பேர் தானே வரப்போகுது, அது இன்னையில இருந்து கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாமே தான். தீவில்லாம கற்பனை பண்ணிட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. பா, ஆதித்யாவோட மிஸ்ஸஸ்க்கு கோவம்லாம் வருமா? சரி ஓகே ஓகே ஓகே, பார்வையில எரிச்சிராத. ஆமா, மெஹந்தி போட மாட்டேன்னு சொன்னியாமே, ஜனனி வந்து சொன்னா? ஆமா, போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? ஏன் போட்டுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நடக்காத கல்யாணத்துக்கு மெஹந்தி போட்டு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஓ, நீ அப்படி யோசிச்சியா? நான் கூட உனக்கு மெஹந்தி பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஒருவேளை உனக்கு மெஹந்தி பிடிக்கலன்னா நானும் நீயும் சேம் வேவ் லென்த்ல டிராவல் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா எனக்கும் மெஹந்தி சுத்தமா பிடிக்காது.
பத்தியா பத்தியா, உனக்கு பிடிக்காதது கூட எனக்கும் பிடிக்காம தான் இருக்கு, உனக்கு பிடிச்சது கூட எனக்கும் மேபி பிடிக்கலாம். நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுல நிலா. யார் சொன்னா எனக்கு மெஹந்தி பிடிக்காதுன்னு? என்ன நிலா, நீ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க, 10% கான்ஃபிடென்ட்டா இருக்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அப்புறம் என்ன, நார்மலா நீ மெஹந்தி போட்டுக்கலாம்ல. நீ பயந்து போய் ரூம்குள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்தா உனக்குள்ள இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு ஒரு டவுட் இருக்கிற மாதிரியே இருக்கே. தோ 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 தோ, இப்ப கூட உன்னோட கண்ணை பார்த்தா ஒரு 60% பயம் மட்டும்தான் நிலா தெரியுது. எங்க இந்த கல்யாணம் நடந்துருமோ, ஐயோ ஐயோன்னு பரபரப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படி இல்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கிற பொண்ணா இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஜாலியா எல்லாரும் கூடயும் பேசி சிரிச்சுக்கிட்டு மெஹந்தி எல்லாம் போட்டிருப்பியே. இல்லையே, எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லையே. நான் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. யார் நினைச்சாலும் நடக்காது. எனக்கு தெரியும். பாத்தியா, கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற, அப்ப மெஹந்தியும் போட்டுட்டு ஃப்ரீயாவும் இருக்க மாட்டேங்கிற. அப்ப உனக்கு மெஹந்தி பிடிக்காதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா எனக்கும் பிடிக்காது, எனக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அதெல்லாம் உனக்கும் பிடிக்காது. இல்லையே, எனக்கு மெஹந்தினா உயிர். எனக்கு மெஹந்தி தான் எல்லாமே. எனக்கு எல்லாமே மெஹந்தி தான். நான் தலையில இருந்து கால் வரைக்கும் கூட மெஹந்தி போட்டுக்குவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் இப்பவே போய் போட்டுக்கிறேன். ஜனனி, ஜனனி. நிலா, கடவுளே. ஆனா நிலாமா, ரொம்ப சாரி. உன்னை இப்படிலாம் ஏமாத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல நிலாமா. உன்னை இப்படிலாம் பண்ண வைக்கிறது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல நிலாமா. ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாண ஆல்பம்லாம் பார்க்கும்போது, ஐயோ ஆதி மாமா, உங்களை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, நான் இதெல்லாம் சொல்லாம இருந்திருக்கணும்லன்னு நீ வருத்தப்படுவ. அதுக்காகவே நான் இதெல்லாம் உன்னை பண்ண வைக்கிறேன் நிலாமா. அதுவும் இல்லாம நீ ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல, அதுவும் கல்யாண பொண்ணு, மெஹந்திலாம் இல்லாம இருந்தா உனக்கே நாளைக்கு வருத்தமா இருக்கும். அதனாலதான் இப்படிலாம் பண்ண வைக்கிறேன். ஐ எம் சோ சாரி நிலாமா. இந்த தங்க புஷ்பம் என்கிற லட்டு இருக்கால, சரியான ஆல்ரெடி நம்ம கூட இப்படி எல்லாம் பண்ணதில்ல. நாளைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்பவே ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காடி. அடி பாவி. அக்கா, இவங்க சும்மா சொல்றாங்க, நம்பாதீங்க. ஏய், மூஞ்ச உடைச்சிடுவேன். நான் நேர்ல பார்த்தேன்டி, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்கடி. ஏ புஷு, வேற என்ன நடி ரிஹர்சல் பாத்தீங்க? சொல்லுடி, சொல்றீ. சும்மா இருக்கா, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? நிலா, ஏமா சோகமா இருக்க? மெஹந்தி போடுறது கூட வரலன்னு சொன்னியா? இவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னா என்ன ஏதுன்னு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. வேண்டாம், உண்மையை சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அது ஒண்ணும் இல்லக்கா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால சரியான தலைவலி, படுத்து தூங்கணும் போலயே இருந்துச்சு. அப்புறம் ஆதி மாமா வந்து கூப்பிட்டாரா, நீங்க எல்லாருமே மெஹந்தி வச்சிட்டு இருக்கிறதா சொன்னாரு. சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குமே தான் வந்தேன். ஹோ, அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையே. சாச்சா, வேற ஒண்ணும் இல்லக்கா. என்னது, தூக்கிட்டு போடுமா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஆள விடுங்க, எஸ்கேப். டேய், உண்மையாவே எக்ஸ்போர்ட் கம்பெனில தானே வேலை பாக்குறேன், இல்ல ஏதோ பைத்திய ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாதியில எந்திரிச்சு வந்துட்டியா? ஏன்டா இப்படி தேவையில்லாம பேசுற, எல்லாத்தையும் குழப்பற? சத்தியமா சொல்றேன், நிலாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்ககிட்ட சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிருமோ நினைச்சு உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட வந்து அழுதான். தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அண்ணே, இந்தானே போனு. குடுமா, சில பேருக்குலாம் வாயில சொன்னா புரியாது, அதுக்கான ப்ரூஃப காமிக்கணும். இந்த போட்டோவை பாரு. பாருடா, நல்லா பாரு. என் மாப்பிள்ளையும் பொண்ணும் எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. அப்படியே அடுத்த போட்டோவையும் பாரு. என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா மத்த 3 பொண்ணுங்க கூட சேர்ந்து மருதாணி எல்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு பாரு. ஒரு அண்ணன்காரனா இருந்து தங்கச்சி இவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம இப்படி மனசுக்குள்ள வஞ்சனை வச்சு பேசிட்டு இருக்க. சீ, வெளியே போடா. ஒருத்தர் விடாம எல்லாரும் என்ன ஏமாத்தி இருக்கீங்கல்ல, உங்க பொண்ணும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கா. எதுக்கு அவ இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனா நல்லா என்ன ஏமாத்திட்டா, அது மட்டும் தெரியுது. நீங்க எல்லாரும் எப்படியோ போங்க, யார் எப்படி போய் எந்த பாதாளத்துல விழுந்தா எனக்கு என்ன. என் பேச்ச நீங்களும் கேட்கல, உங்க பொண்ணும் கேட்கல. இனிமே நான் யார் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன். சூர்யா, அப்படி பேசாதப்பா. நான் கிளம்புறேன்.